ரசமியே என்ன எப்படி பெருசா இருக்கு? ஹலோ, இன்டெலிஜென்ட் கொசுவா இருக்கு பாத்துக்க. எங்க அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். காலைல 9 மணி ஆச்சு. இப்போதான் சூரியனுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டேன். எங்க வீட்டில் காக்காய்க்கு பிஸ்கெட் வச்சிருக்காங்க. சேம் பிஸ்கெட். இந்த வச்சிருந்த ஒரு பிஸ்கெட்டு, அதுவும் பீமா பார்த்தா நானும் குடிச்சிட்டேன். எங்க வீட்டுல காக்காய்க்கு எனக்கும் ஒரே பிஸ்கெட் போடுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எங்க அம்மாட்ட கேட்டா சாப்பாடு தான் வடிக்கிறோம், ஆனா காக்காய்க்கு சோறு வைக்கிறோம்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் இதுவும் எப்படி கைஸ் ஒன்றாகும்? இது சோறு நமக்கு வடிச்சு காக்காய்க்கு வைக்கிறது, ஆனா பிஸ்கெட் வாங்கும் போதே காக்காய்க்குன்னு வாங்குது. காக்கா பிஸ்கெட் தானே நான் சாப்பிட்றேன். வருத்தமா தான் இருக்கு. பாவா உள்ள போலாம். ரொம்ப நேரமா பிஸ்கெட் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அப்புறம் வரோம். வெளியே ஏன் ஜோஜோ கூட்டிட்டு போனீங்க? இன்ஃபெக்ஷன் ஆயிடும், கூட்டிட்டு போவாதீங்க என்ன சொன்னீங்க? ஓகே, இனிமேட்டு கூட்டிட்டு போலை. ஆனா நாங்க ட்ரெயின்ல போனோம். சேஃபா, க்ரௌட் எதுவும் இல்லை. மதிய டைம்னால க்ரௌட் எதுவும் இல்லை. நம்ம சேஃபா ஜோஜோவை கூட்டிட்டு போயிட்டு சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க. இனிமேட்டு கூட்டிட்டு போல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஜோஜோ ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளார்கள். ரசமியே கீழே போட்டாதான் அழுகுறாங்க. சரி, சாப்பிடும் டைம் வந்துவிட்டது. சிறு உணவு அருந்திவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். பாய். இல்ல, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். என்னம்மா சாப்பாட்டு மெனு? சாப்பாட்டு மெனு சொல்லு. பிரியாணி சொல்லு. கரை, வெள்ளை சாதம், தேங்காய் சாதம், ரசம். ரசம் நீ சொல்லக்கூடாது. ஏன் நான் சொல்லக்கூடாது? நான் ரசம் நீ இன்னும் வைக்கவே இல்லை. வச்சுட்டேன், அவ்வளவுதான். அது இன்னும் கொதிக்கணும். ரசமா? ரசம் ரசம் குடிக்க ஜோஜோ அழுறாள. 15 நிமிஷம். பல்லு விளக்கையாச்சும் கூடப்பா. சோறு திங்கும் போது தான் அழுகுறா. பல்லு விளக்கும் போது இந்த ஜோஜோ குட்டி வேற. குட்டி அம்மை தேவருக்கு மாட்ட குட்டி. நீ என்ன பல்லு கூட விளக்க விட மாட்டேங்கிற குட்டி. துணியெல்லாம் காலி. என்ன பண்ணலாம்? இங்க வா. சோறிடம்மே. அப்பா என்ன ஆள் இல்லாதப்போ கூட கொஞ்சமா கத்திச்சாட்டுக்கு, ஆள் இருக்கும் போது அதிகமா கத்து. சாரிப்பா, சாரி சாமியே. நம்ம அப்படி பண்ற பசி எடுத்து. சரி. ஓகே. A B C D E F G H. என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டு வந்தாங்க. வரும்போது கையை வச்சு சும்மா இல்லாமல் மெட்ராஸ் பிரியாணியை டேஸ்ட்டு பக்கம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாமா? இங்கே ஸ்டார் பிரியாணி நல்லா சீரக சம்பாவில் போட்டு தந்துருப்பாங்க. பிரியாணி இது என்ன தெரில, ரைத்தாவா என்னன்னு தெரில, ஏதோ கொஞ்சமா இருக்கு. இது ஆனியன். ஓகே, பிரியாணியா பண்ணலாம். அப்பா அடிச்சுரா கையில சும்மா சலுக்கு. ஆஹா, பாஸ்மதி ரைஸ். ஒரு முட்டை நம்பூர் மாதிரி. எனக்கு கறியை காணா. இங்க இருக்கு.
ஏய் என்ன இப்படி பெருசா லெக்கு ஒரு பீஸ் தானா? இதோ இங்க ஒரு பீஸ் இருக்கு, இங்க ஒரு பீஸ் இருக்கு, 3 பீஸ். இதை இப்போ தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு சாப்பிட்டது செரிமானம் ஆகிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஈவினிங் ஓகே இருந்தாலும் எங்கள் அத்தை செய்கிற மாதிரி வராது, லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து லிட்டில் பிட் ஆஃப் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு மீதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா காரம் இந்த ஹீட்டுக்கு எடுத்துக்கக்கூடாது, சிக்கனும் அதையே எடுத்துக்கக்கூடாது. அதனால் பிஸ்கட் நீரியா? எனக்கெல்லாம் பிஸ்கட் வேணாமே, நான் ஏற்கனவே 2 பிஸ்கட் சாப்பிட்டேன். அது எறும்புக்கு, எறும்புக்கு அது ஒரு எறும்பு இருக்கோ அப்போ 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 எனக்கு வேணாம். ஈவினிங் டைம் ஆனால் எறும்புக்கு பிஸ்கெட் அது வச்சிரு நமக்கு வேண்டாம். உனக்கு பிஸ்கெட் வேணும்னா வீட்டுக்குள்ளே காக்கா பிஸ்கெட் எடுத்து தரேன். ஆமாம், காக்கா காலையில் வச்ச பிஸ்கெட் தான். 6:30க்கு வருவாங்க, இருந்தால் சாப்பிட்டு போவாங்க. 6:30லேருந்து 7 மணி வந்துருச்சுன்னா அதான், நீ பிஸ்கெட்டே போட்டாலும் உன்னை மதிக்க கூட மாட்டாங்க. இங்கே கொசுலாம் அதிகமாக இருக்கனால எங்கள் அண்ணன் சுற்றி கொசுவலையாக அடிச்சு வச்சுருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ட் என்னது இவ்வளோ கொசுவலை அடித்தோம். இந்த ஒரு வாட்டருக்கு பார்த்தீங்களா, கதவு சாத்துறதுக்குன்னு இந்த கேப்பை விட்டு வச்சுருக்காங்க எங்கள் அண்ணன். ஆனால் அந்த கேப்பில் பூந்து வந்துடுது. ஆனால் இன்டெலிஜென்ட் கொசுவாக இருக்குது பார்த்துக்க. சரி, மொட்டை மாடி போகலாமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் மொட்டை மாடி போகலாம். வாங்க போகலாம். ஹாய் கைஸ், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நான் துணி எடுக்கிறேன். எங்கள் அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? சே, என் மருமகளுக்கு ஒரு வேலை கூட வைக்காமல் வச்சுருந்தேன், அங்கே போய் துணியெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் அத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இல்லை, எங்கள் அத்தை நீங்கள் வேறு வீடியோ கால் பேசவே இல்லை. சரி, துணியெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம துணியோட ஜோஜோ துணி தான் அதிகமாக இருக்குது. வர பாருங்க, ஜோஜோவோட கோமண துணி இதெல்லாம் வந்து அந்த ஐயோ சொத்தா மாற்றி போட்டுட்ருக்கேன். ஜோஜோவோட இதான் ரெஸ்ட் ரூம் துணி. இது எப்படி கட்டுறதுன்னு ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன், ஷாக்காதீங்க. சும்மா சொன்னேன். வெயில் அடிக்குதுல, ஐயோ சாமா அம்மா வர சொல்லாமா? இன்னும் கொஞ்சம் காற்று மட்டும் வேகமாக அடிச்சிச்சின்னு வச்சிடியே, இந்த பட்டம் கீழே இருந்துடும். அந்த பட்டத்தை நான் எடுத்துட்டு வந்து இப்படி விட்டுருப்பேன். பார்க்கலாமா? பட்டு விட்டு பார்க்கலாம். எனக்கு காற்றடிக்கணும் பட்டை விடுறதுக்கு. அம்மா என் தலை பாஸ். அவ்வளோதான், துணி எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ துணியை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கீழே போய் துணியை மடிக்கணும். பாவம் எங்கள் அம்மா, ஐயோ ஜோஜோவையே பார்த்துக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் வேலை பண்ணணும்ல. இதை கட் பண்ணிடுங்க, இது வேணாம். இதை தூக்கிட்டு வரியா? டாக்டர் என்ன வெயிட்லாம் அதிகம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு டாக்டர் தான் சொன்னாங்க, ஒரு டாக்டர் எல்லாம் சாப்பிடலாம் சொன்னாங்க. எது உடம்புக்கு எந்த பாயிண்ட் ஓகேவோ அந்த பாயிண்ட் தானே எடுத்துக்க முடியும், அதான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் என்ன, அதனால சளி பிடிச்சது, வயிறு வலிக்கிறது எல்லாமே எனக்கு மட்டுமே. என் அம்மா இப்படி குஞ்சிக்கிட்டே கொடி மட்டும் கொஞ்சம் சின்ன ஆச்சுன்னா இப்படியே எடுத்துக்கணும். என்ன கிளிப்பு எங்கே இருக்குன்னு தான் தெரில. சரி, துணி எடுத்துகிட்டு வந்தேன். துணிலாம் எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறவளதான். ஆத்தாடி, இந்த துணியை நான் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாதாட்டுக்கு, இந்த துணி தான் என்ன எடுத்துகிட்டு போக மாட்டுக்கு. ஆமாம், உண்மையாலுமே செம்ம வெயிட்டடியா. பார்க்க தான் துணியை சொல்கிறோம், ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்குது.
வா காக்கா எவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு பார்க்கலாம். தத்தி தாத்தி தாத்தி தத்தி தா. ஏ உண்மையாலுமே காக்கா தான் இவ்வளோ தண்ணி குடிச்சிச்சா? சந்தேகமா இருக்கு. நிக்கி பட் இல்ல தப்பு தப்பு. ஐயோ நெக்கி பார்க்கணும். ஒரு குடும்ப பெண்ணானதுனால இந்த சில பல வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஏமா வரையிறம்மா, சில பல வீட்டு வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால அந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதை நான் செய்ய மாட்டேன். இப்போ ஜோஜோ அழுகுறாங்க, ஜோஜோ கிட்ட போய் உட்காந்துருவேன். எங்கள் அம்மாவை இந்த துணி மடிக்க சொல்லிடுவேன். சரி ஏமா இந்த துணியை நீ மடி, நான் ஜோஜோவை பார்த்துக்கிறேன். வேலைன்னா ஜோஜோ கட்டி எஸ்கேப் எல்லாம் அப்படியே. ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாது, அத்தை கெஞ்சு. இதை மைண்டில் இருந்து அழைச்சிருங்க. பாய். நைட்டு வீடியோ கால் பண்ண அத்தைக்கு. சரி நெக்ஸ்ட் வீடியோக்காக தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பாய்.